தம்பிக்கு தளபதி மொபைல்ஸ் அவரு எப்படி பிடிக்கும் உங்களுக்கு? ஆக்சுவலி அது நான் வந்து என்ன சொல்றது, இவனுக்கு இப்படி ஆனதும் விஜய் சாரை ஹக் பண்ணி அந்த வீடியோ வந்து வைரல் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இந்த தளபதி அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வந்து ஆஹ், என்ன சொல்றது ஃப்ரீக்வெண்ட்டாக பார்ப்பேன். ம். ஸோ அப்படிதான் இவங்களோட அந்த தளபதி மொபைல்ஸுங்கிறத நான் வந்து ரீசெண்டாக ரீசெண்டா ஐடென்டிஃபை பண்ணேன். ஸோ அப்போ அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ரிக்வஸ்ட் அனுப்பியிருந்தேன். பட் அவங்க அக்செப்ட் பண்ணலை. மேபி ஐடென்டிஃபை பண்ண லேட்டாக இருக்கும்னு நினச்சேன். அப்புறம் நினச்சேன்னா இவனுக்கும் காமிச்சு கொடுப்பேன். ஏன்னா அந்த தளபதி நேம் இருந்தாலே அவனுக்கு எல்லா அக்கௌண்ட்ஸும் காமிச்சு கொடுப்பேன். ஏன்னா அதில் வந்து விஜய் சார் வீடியோஸ் வரும், சிலவங்க வந்து வேற மாதிரி இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் அப்படி. ஸோ அப்படிதான் இவங்களோட வீடியோஸ் நான் அவனுக்கு காமிச்சு கொடுக்க ஆரம்பித்தேன். கண்டிப்பா அவங்க இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. அதே மாதிரி அவங்க கடைக்கு நீங்க ஒரு நாள் கண்டிப்பா நேர்ல வரணும். கண்டிப்பா அதே மாதிரி நீங்களும் சிரமம் பார்க்காம ஒரு நாள் கடைக்கு நேர்ல வந்து கண்டிப்பா வரும். அவங்கள தம்பியை கூட்டு வந்து கடையில வச்சு அதே மாதிரி நீங்களும் சிரமம் பார்க்காம ஒரு நாள் கடைக்கு நேர்ல வந்து கண்டிப்பா வரும். அவங்கள தம்பியை கூட்டு வந்து கடையில வச்சு ஒரு வீடியோ எடுக்கணும். ஓகே, கண்டிப்பா அது வரும். நாங்க அத வந்து நீங்க முன்னாடினா இந்த கோயில்பட்டி தாண்டி எல்லாம் தான் போவோம். புதுக்கோட்டை போகும்போது அந்த வழியா புதுக்கோட்டைக்கு நாங்க போவோம். போயிட்டு தான் இருக்கோம். இப்ப அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் அங்க போறதுனால கேரளால மாத்திட்டோம். அதனாலதான் எங்க அங்க போக முடியல. ஆனா கண்டிப்பா ஒன் டே வருவோம். நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, நாங்க கண்டிப்பா கண்டிப்பா நார்மலா எங்க நார்வேல இருந்து வந்தாலே எங்களுக்கு பெரிய சந்தோஷம். நீங்க கண்டிப்பா. கோயில்பட்டியில இருந்து அவனுக்கு வீடியோஸ் பார்த்து அக்கௌண்ட் பார்த்து. இல்ல இப்போ ஒரு வாரமே சொல்லிட்டு இருக்காங்க நான் கேரளா போகணும். ஆமா, என்ன நான் அவர் நீங்க சேட் பண்ண தொடங்கி எனக்கு 2 வீக்ஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். 2 வீக்ஸ் கூட ஆகல, அப்படிதானே? ஸோ அந்த 2 வீக்ஸ்க்குள்ள நீங்க வர்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் ஜஸ்ட் மெசேஜ் சேட் பண்ணிட்டு தான் இருந்தேன். அப்பதான் திடீர்னு கேட்டாங்க, நான் வரவா அப்படின்னு கேட்டாங்க. என்னடா இது அப்படின்னு சத்தியமா ஷாக்கிங் நியூஸா இருந்தேன். ஏன்னா யாரும் இவ்வளவு தூரத்துல இருந்து கேட்க மாட்டாங்க. நான் ஆனா அந்த பையனை நினைக்க எங்களுக்கு பெருமையா இருக்கு. ஸோ அது வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆக்சுவலி.